7 days 70 fun series day 7 சேமியா ரவை கிச்சடி எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். பேன் வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதை மாதிரி உதிரி உதிரியா வரணும். இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன்ல கொஞ்சம் அதிகமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் மூணுமே சேர்த்து நல்லா பொரிஞ்சிட்டோன்னா வெங்காயத்தை நீட்டா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாமே நல்லா வதங்கிட்டோன்னா ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கேரட் பீன்ஸ் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு 1 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 8 கப். இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடிட்டு காய் நல்லா வெந்துட்டோன்னா இதில் 7.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி 1 கப்பில் பாதி கப்பு தண்ணி இருக்கும். அதை 7.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு சேமியா ஆட் பண்ணிட்டு வறுத்து வச்சிருக்க ரவையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. சூப்பராக கிச்சடி ரெடி ஆயிடும்.